இல்லை லாஸ்ட்டாக கிரிஞ்சாக அது மாதிரி பேசியிருப்பேன். மற்றவங்க பார்க்கணும், யாராவது ஒருத்தர் பார்க்கணும் அப்படி இப்படின்னு. இந்த வீடியோ எதுக்காண்டினா, நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ஒர்க்காவது நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ நான் எனக்காண்டி எடுக்கிறேன், யாருக்காண்டியும் இல்லை. ஏமா யூடியூப்பில் போட்டேன்னா வேறு எப்படி எனக்கு சேவ் பண்ணி வைக்கிறேன்னு தெரில. ஒரு வேளை நான் நல்ல நிலைமைக்கு போனாலும் எனக்கு தலக்கணமோ இல்லை, மற்ற எந்த இதுவும் என் மைண்டில் வரக்கூடாது. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், மற்றவங்க எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தினாங்க, மறுபடியும் இந்த மாதிரி யாரையும் என் லைஃப்பில் வரவிடக்கூடாது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் அதுக்கப்புறமும் மறுபடியும் 3 மாதம் கழித்து என்னை தேடி வந்தேன் அந்த பொறுக்கி நாய். வந்ததுக்கப்புறம் எனக்கு மருந்து போட்டாங்க. நான் இப்போ இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நல்லா வச்சு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் நல்லா இருந்தான். ரொம்ப எதுவுமே கோவப்பட மாட்டான், சண்டை போட மாட்டான். என்னை லவ் பண்ணும்போது எப்படி ஏமாற்றினானோ அது மாதிரியே இருந்தான். சரி மாறிட்டான், நீ நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அதெல்லாம் போய் அப்புறம் 3 நாள் கழித்து ஒரே சண்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் பழைய மாதிரி நான் அடிக்கிறது தான் அவனுக்கு பொழப்பேன். அப்புறம் எனக்கு அது பழகிடுச்சு. அப்புறம் நான் எதுவும் சொல்லலை. இப்போ பார்த்தாலும் சண்டை வரும், நிம்மதியாக இருக்க முடியாது, பேச முடியாது. என்ன சொல்கிறது, வேலை வெட்டிக்கு போகவே மாட்டான். டெய்லியும் கிளம்பி போவான், சீட்டாடுவான், வருவான். இதே தான் அவனுக்கு பொழப்பு. இதில் என்ன தெரியுமா பியூட்டி, இவன் இவ்வளோ பண்ணுறான். இது நான் சொன்னேன்னா அது அவன் தப்பு இல்லை, நீ தான் அவனை திருத்தணும், அவன் நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அது சீட்டாடினானா நீ தானே கட்டிட்டு போனான். அவனை உனக்கு பிடிச்ச பையனை தானே கட்டி வச்சோம். அவன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவே என்னால் கேட்டுகிட்டே இருக்கவே முடியல. உண்மையாகவே நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, என்னால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இதான் ரியாலிட்டி அப்படின்னாலும் என்னால் போய் ஒருத்தவங்களை திருத்தி மாற்றி அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களா பார்த்து திருந்தாட்டினா திருத்த முடியாதுல்ல. அப்புறம் என் பையனுக்கு பிறந்த நாள்லாம் வந்துச்சு. அதில் தான் செம்ம சம்பவம். பிறந்தநாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்காம, கேக் கூட கொடுக்காம சண்டை போட்டு, அவங்க அக்காக்காரி எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏண்டி சண்டை போடுறோன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி, நான் போய் மகளிரில் கேஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்பா வீட்டுக்கும் வரல. அப்பா தான் வர வேணான்னு சொல்லிட்டாங்களே முதவே. பஞ்சாயத்து பண்ணி அமுச்சு விடையிலே சொன்னாங்க, நீங்கள் வராதிங்க, செத்து போயிடுங்கிட்ட போய். பேசாமல் நான் பழைய காலேஜ் படித்த ஹாஸ்டலுக்கே போயிட்டு அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அங்கே கேக் வாங்கி வெட்டிட்டு பேசாமல் வந்துட்டேன். அப்புறம் மறுநாள் லாயரை பார்த்துட்டு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு, என்னென்ன அது அவனால் எதுக்கு இப்படி, ஏன் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி, பசங்கனாலே எனக்கு தெரிஞ்சு நல்ல பையன் அப்படிலாம் இல்லை போல், நம்மளா ஒரு கற்பனை. ஆனால் ஒரு மாதிரி எவ்வளோ தப்பு பண்ணுற பொண்ணுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்ல பையன், தாங்குவான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும், அவ்வளோ பசங்க கூட சுற்றும், பண்ணும், என்னென்னமோ பண்ணும். என் கண்ணு முன்னாடி பண்ணியிருக்கு, கன்சிவாய் கழிச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தா அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க. என்னால் முடியலை. நீ பண்ணாதம்மா, நான் பண்ணுறேன் எந்த வேலையாக இருந்தாலும். நான் என்ன தப்பு பண்ணேன்? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பசங்களை பார்க்கவே கூடாது, அதெல்லாம் ஒரு தப்பு. பசங்களை பார்த்து பயந்து ஓடின காலம்லாம் இருக்குது. நான் அந்தளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர். ஒருவேளை பசங்க கூட பழகியிருந்தால் தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ அவங்க கேரக்டர் என்னென்னு. நான் தப்பான பசங்களை சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு பையனை பசங்கன்ட்ட. மறுபடியும் நான் அப்பா வீட்டில் தான் பேசாமல் இருக்கேன். எனக்கு வேணாம்ப்பா, அவன் வேணாம்ப்பா அப்படின்னாலும் அதெல்லாம் முடியாது, கொஞ்ச நாளைக்கு இரு பார்த்துக்குவோம். எல்லாருமே சேர்ந்து என்னை குத்த சொல்லும்போது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஒரு பொண்ணாக பிறந்தது என் தப்பா? எப்போ பார்த்தாலும் பொண்ணுன்னா பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது,
காடு கரையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலைல எழுந்திரிச்சோடனே சாணி போடணும், வீடு கூட்டணும். நான் எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். காடு கரையில் ஏதோ ஓரளவுக்கு வேலை பார்ப்பேன், அவ்வளோதான். காலைல 7 மணிக்கு, உண்மையாகவே 7 மணிக்கு தான் என்னால் எந்திரிக்க முடியுது. எல்லாம் 6 மணிக்கெல்லாம் செம்ம குளிராக இருக்குது. 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. அந்த இடம் கூட எனக்கு செட் ஆகவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவள் கொஞ்சமாவது என் மேலே அழுகாத, அவள் கொஞ்சமாவது என் மேலே பாசமாக இருக்கலாம்ல, இருக்கிற மாதிரியாவது நடிக்கலாம்ல அப்படின்லாம். எனக்கு என்னென்னா, இந்த வீடியோ நான் இதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்க்கையில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உண்மையாகவே அன்மெச்சூராக இருக்கேன், ஒரு குழந்த மாதிரி. என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயில அவனும் எவ்வளோ சொன்னான், நீ எல்லார்ட்டையும் நடிக்க கற்றுக்கோ, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேச கற்றுக்கோ, குழந்த மாதிரி பண்ணாத. நான் என்ன நினச்சின்னா, சரி நம்ம மாற்றிக்கலாம். பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். பட் அது அவங்களுக்கு வெறுப்பை கொடுக்கும். ஏன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப துள்ளி குதித்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். அது அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்னை கட்டிட்டு போனவங்களுக்கு இப்போலாம் பண்ணாத, அன்மெச்சூராக இருக்காத. நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவேன். கன்சீவாக இருக்கையெல்லாம் குழந்தைய தொட்டு பார்க்கணும், அவங்க கூட சேர்ந்து நடக்கணும், இப்போ டெலிவரி டயத்துலலாம் போய் அவங்க ஹக் பண்ணிக்கணும். இப்படிலாம் நான் நிறையா எதிர்பார்த்தேன். அது என்னோடய தப்பு. நான் அவங்கள குத்த சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காண்டி நம்ம எல்லார்ட்டையும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இல்லை, நம்ம பேராசைப்பட்டுட்டு அவங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. என் மேலே தான் தப்பு. நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, யாராவது ஒரு வார்த்தை என்கிட்ட பாசமாக பேசிட்டா நான் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுறேன். இது என்னால் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அவங்க பொய்யா பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் மனசு ரொம்ப வலிக்குது. யார்கிட்டையும் பேச முடியலை, ரொம்ப அப்படியே அழுகையாக வருது. ஏன் அவங்களுக்கு நான் உண்மையாக தானே இருந்தேன், எதுக்கு அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க? இப்போது இந்த ஃப்யூச்சரில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போது ப்ரெசண்ட்டில் இருக்கிற நான் ஸ்வேதாவாக நான் பேசுகிறேன். நான் என்கிட்டயே நானே பேசிக்கிறேன்னு கூட வச்சுக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையோ பேசணும்னு நினச்சி நானாகவே பேசி அழுதுருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன நினச்சிட்டேன்னா, இப்படி பாசமே இல்லாமல் வளர்ந்தனால நான் மென்டல் ஆகிட்டேன் போல். நல்ல சைக்காலஜி டாக்டரை பார்க்கணும். எனக்கு இந்த நிமிஷம், இந்த நொடி யாராவது என் மேலே பாசம் வைக்க மாட்டாங்களா? எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் யாரையும் நான் என் பக்கத்தில் நெருங்க விடுறதில்ல. கோவப்படுவேன், சண்டை போடுவேன். என்னோடய கோவத்தை தாண்டி என்கிட்ட வரவங்க மட்டும்தான் அப்படி தான் என்னை ஏமாத்துறாங்க. யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசிட்டா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துக்கிறேன் போல். அவங்க என் மேலே பாசமாக இருப்பாங்க. நம்ம சித்தி, நம்ம சித்தப்பா, நம்ம மாமா, சொந்தக்காரங்க எல்லாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படியே நம்மளை பற்றி அசிங்கமாக பேசல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்க ஸ்வேதாவா என்னால் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, மாற்றிக்க முடியலை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் மாற்றிக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நர்ஸக்காக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சைக்காலஜி டாக்டரா. நான் எப்போ பார்த்தாலும் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் போராட முடியலை, கோவம் வருது, ரொம்ப கோவம் வருது. எல்லோரும் கேட்குறது என்னென்னா, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? நான் எந்த தப்பும் பண்ணாமல் நான் எதுக்கு கோவப்படாமல் இருக்கணும்? அவ்வளோ தப்பு பண்ணுறான், அவ்வளோ பொம்பளை பின்னாடி சுற்றுறான், என்னை நான் எடி அடித்தான். கன்சீவாக இருக்க எல்லாம் ஒரு மாசமாக இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம குழந்த முண்டாத அளவுக்கு கூட அவ்வளோ அடித்தான், என்னை டார்ச்சர் பண்ணான். அதெல்லாம் இவங்க கேட்கல. நீ ஏன் கோவப்படுற? ஸ்டில் நான் எதுக்கு கோவப்படாமல் இருக்கணும்?
அவ்வளோ தப்பு பண்ணுறவன் அவனே பேசல. நான் எதுக்கு கோவப்படாமல் இருக்கணும்? நான் அமைதியாக போகணும்? எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன தெரியுமா, யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தாலே நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு தோணுது. ஆனால் இன்னமும் நான் ஒரு முட்டாள்தனமாக நம்ம வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல பையன் வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் எதுக்கு என்னோடய ஆள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் இப்போ தான் ஒருத்தன் நல்லா ஏமாற்றி பாசம் காட்டுற பேரில் ஏமாற்றி பாதி உசுரை ஆக்கி வச்சுருக்கான். நான் இப்போ குழந்தைய வச்சுட்டு எப்படி வாழ போகிறேன், என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரில. இந்த செகண்ட் கூட என்னால் மூவ் ஆகி போக முடியலை. இந்த படத்தில் வர மாதிரி, கதையில் வர மாதிரி நமக்கான ராஜகுமாரன் வருவா, ஓலையோ குடிசையோ அவ கூட சேர்ந்து நம்ம முன்னேறிக்கலாம், எப்படி வேணுமாலும் போயிடலாம் பேசாமல். ஸ்டில் இந்த நிமிஷம் எனக்கு என்னன்னா, இப்படியே மறைஞ்சு போயிடணும், யாருமே என்னை பார்க்கக்கூடாது, ரொம்ப தூரம் போயிடணும். பையன் இருக்கானே, ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் கடவுள் எனக்குன்னு கொடுத்த 3 பேர் என் லைஃப்பில் இருக்காங்க. ஒன்று என்னோட அப்பா, என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறோம். 2வது என் அப்பா, என்னை எந்த கஷ்டமும் பட விடாமல் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவர். காசு யாருமே ஈஸியாக தூக்கி கொடுக்க மாட்டாங்கள்ல, ஆனால் நான் எவ்வளோ கேட்டாலும் என் அப்பா தருவார். 3வது என் பையன், எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ ஒரு மனசு ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அவனை பார்த்தா எல்லாமே மாறிடும். ஆனால் 4வது அவனோட எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய வீக்னஸாக இருக்குது. பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேலைக்கு போகிறது, என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறேன். அப்படியே ப்ரீஸ் ஆகிட்டேன். நான் என்ன பேசுகிறது, எப்படி பண்ணுறது, எதுவுமே என்னால் ஒரு மாதிரி நினச்சி பார்க்கவே முடியல. குழந்தை வச்சுருக்கதே மாதிரி பலவீனமாக இருக்கேன். பலமாக இருந்தாலும் எந்த வேலைக்கு போகாமல் நான் எப்படி தெரியுமா, என்னை மாதிரி ஒரு பொண்ணை இந்த உலகத்தில் பார்த்துருக்கவே முடியாது. பாசம் அப்படின்ட்டு வச்சிட்டாலே பைத்தியக்காரி மாதிரி அவங்க பின்னாடியே தெரிவேன். அப்பா அப்பா, சித்தப்பா இருந்தால் பெரியப்பா இருந்தாலும் நல்லா வச்சு. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? இப்போ பாரு கோவப்படுறேன், ரொம்ப கோவப்படுறேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னோடய கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், முடியல. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க. ஒரு மாதிரி பாசம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே மனசு அப்படியே ரொம்ப வலிக்குது. அவங்க பண்ணுறது ஃபுல்லாக என்னால் முடியலை. நான் பூமிக்கே ஒரு பாரமான பொண்ணு தெரியுமா? என் அப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஒரு பொண்ணாக பிறந்துட்டு, ஒரு பாவம், என்னால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சின்ன வயசுலேருந்தே என் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கோவம் அழுகையில் கத்தையில். யாருக்காவது இப்படி சொன்னால் புரியுமா? நான் அப்படி தான். ஸ்டில் இந்த செகண்ட் கூட என்னால் அழுகாமல் பேச முடியலை. ஏன் அழுகிறேன் எனக்கு ரீசனே தெரியல. அழுகாமல் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். எப்போ பாரு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன். ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேன்? யாராவது என் லைஃப்பில் வந்துட மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப ஆசை, எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும், அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட வாழணும், ரொம்ப நாள் வாழணும். காசுன்னு ஓடாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, சொந்தக்காரங்களாம் வேணாம், யாருமே வேணாம், போயிட்டு வாழணும்.
இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா என்ன மாதிரி ஒரு பையன் என் லைஃப்பில் வந்திருந்தா கண்டிப்பாக நான் அவங்கள மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு பையனில் யார் கிடைப்பா? உண்மையை சொல்லணும்னா பல பேர் என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, பத்திரகாளி, கோவக்காரி, சைக்கோ. நான் வந்து எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன். எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டேங்கிறேன். நான் இதை எப்போ கற்றுக்குவேன் அப்படின்றது எனக்கே தெரியலை. எத்தனையோ தடவை சொல்லியும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இரு. அதான் இந்த சிட்டுக்குருவி சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே காகம் மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பழகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து சிட்டுக்குருவி மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாமல் சூழ்நிலையில் இருந்துட்டு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல், வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கேன். இந்த வீடியோ நான் ஃப்யூச்சரில் பார்த்தா ஒருவேளை நல்லா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாதையை கடந்து வந்தேன். நான் இப்போ எவ்வளோ இன்மெச்சூராக பேசுகிறேன் அப்படிங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. மெச்சூரே இல்லை. என்னை வந்து யாரோ இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கலை. யார் பேசினாலும் நம்மள்ட்ட அன்பாக தான் பேசுகிறாங்க. யார் எதை சொன்னாலும் உண்மையாக தான் சொல்கிறாங்க. என் லைஃப்பில் இது வந்து நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நான் என்ன நினச்சின்னா, நம்மள்ட்ட பேசுகிறவங்களாம் நம்ம உண்மையாக தான் பேசுகிறாங்க, உண்மையாக இருக்காங்க. ஆனால் சத்தியமாக அந்த மாதிரி யாருமே இல்லை. உங்கள் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாங்க அப்படின்னு நினச்சி கூட நான் பார்க்கல. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னால். நான் எல்லோரையும் நம்பினேன். நான் வந்து எல்லாருமே உண்மையாக தான் இருப்பாங்க, வாயை திறந்தால் பொய்யெல்லாம் எதுக்கு சொல்ல போகிறாங்க. ஆனால் பாதி பேர் பொய்யாக தான் வாழ்கிறாங்க, பொய்யாக தான் பேசுகிறாங்க. இது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னால் சர்வே பண்ணக்கூட முடியல அந்த உலகத்தில். நான் 90s பிறந்திருக்கலாமோன்னு பல தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ் வந்து பார்த்தா லவ், பேசினா லவ், அது மாதிரி. இப்போ இருக்குங்கலாம் என்னென்ன பண்ணுதுங்க. இப்போது இந்த வருஷம் நான் வீடியோ எடுக்கிற வருஷம் எனக்கு எத்தனாந்தேதி? ஜனவரி 23, 2026. இந்த வீடியோவை திரும்பி நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு மெமரபிள் வீடியோவாக இருக்கட்டும். என்னோடய லைஃப்பில் நடந்த அகூரமான விஷயங்கள் இந்த நிமிஷம் டெய்லி அப்படியே ஒரு மாதிரி. நான் என்கிட்ட தானே பேசுகிறேன், நான் அதை வந்து சொல்லியே ஆகணும். என்னென்னா டெய்லியும் அழுகிறேன். என்னால் முடியல. யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கொஞ்சம் இருந்தாலே எனக்கு பொறாமையாலாம் இல்லை. ஆனால் நமக்கு இப்படி கிடைக்கலையே. இது உண்மையாகவே பொறாமையா என்னங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் நான் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அது மாதிரிலாம் நினைக்கல. நமக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கல. பிறந்ததுலேருந்தே அப்பா அம்மா கூட வாழணும்னு நினச்சி வாழ முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியாக மாமியார் மாமனார் கூட வாழணும்னு நினச்சா அதுவும் கிடைக்கல. நான் எனக்கிட்ட இருக்க என்ன மிஸ்டேக்கு அப்படின்றது எனக்கு புரியலை. லாஸ்ட்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. என்னால் மற்றவங்க கூட சர்வே பண்ண முடியலை. எல்லோரும் பொய் சொல்கிறவங்க நல்லவங்க, வெரி இன்டெலிஜென்ட் அப்படி நிறைய சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ பாரு உண்மையை சொல்கிறேன், பேசுகிறேன். என்னால் பொய் பேசுகிறா இருந்தால் சாப்பிட்டேன்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மட்டும் பொய் சொல்லுவேன். மற்றபடி ஒருத்தவங்களை பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, அது தப்பு. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இது எனக்கு புரியலை. இப்போ என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலை. நானும் எவ்வளோ மெச்சூராக ட்ரை பண்ணிட்டேன், பட் ஆக முடியலை. ஃப்யூச்சரில் நான் மெச்சூர் ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே புரியும் நான் எவ்வளோ அன்மெச்சூராக இருந்திருக்கேன்னு. நீ ஸ்வேதா, நீ வந்து ஃப்யூச்சரில் ஒரு போல்டான உமனாக இருக்கணும். கண்டிப்பாக என்னோடய ட்ரீம் பாய்ன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் என்னை தேடி வருவான். நீ அவன் கூட வாழ்கிறனா
சந்தோஷந்தான். விஷ் பண்ணிக்கிறேன். என் கூட ஹாப்பியாக நீ வாழணும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சரில் நான் இல்லாமல் போயிட்டுனா கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பாய் ஸ்வேதா.